ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் vlog பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட செகண்ட் vlog தான் நான் இங்கே வீடியோவில் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு குவிக் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ரொட்டீன் தான் நாங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக பண்ணுறது. ஸோ அதுதான் நான் இங்கே எப்படி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப லாங்காக போகும் வீடியோ. ஸோ அது இன்னொரு நாள் ஒரு மேக்கப் ரொட்டீன் அண்ட் ஆல்சோ ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம எப்பவும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எப்போவுமே சன்ஸ்க்ரீன் மறந்துடாதீங்க வெளியே போகும்போது. ஸோ அதை ஃபாலோட் பை தட் சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் இந்த ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணாமல் நோ மேக்கப் லுக் மாதிரி நம்ம நார்மலாக ஒரு காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அதோடைய மேக்கப் பாதி முடித்த மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக போடுறது லிப்ஸ்டிக்கு. ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருந்தேன், லிப்ஸ்டிக் அண்ட் ஆல்சோ மஸ்காரா. இங்கே நெய்பர் கிட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்க கூடயே இருந்து பேசிகிட்டு இருந்தனால வாய்ஸ் ஓவர் இந்த ஒரிஜினல் வீடியோவோட அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாலோட் பை தட் நம்ம வந்து ப்ளஷ்ஷும் லிப்ஸ்டிக்கில் இருக்கிறதே ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட சிம்பிளான மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணி குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது எனக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ நீங்களும் என்ன மாதிரி லிப்ஸ்டிக்டே பாதி மேக்கப் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். பிகாஸ் நான் ஒரு லிப்ஸ்டிக் அடிச்சுன்னா அதே ப்ளஷ்ஷாகவும் போட்டிருப்பேன், சம்டைம்ஸ் அது ஐ ஷேடோவும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு லிப்ஸ்டிக்கை வச்சு நம்ம பாதி மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ நான் இங்கே சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அசசரிஸ் நம்ம யூஸ்வலாக போடுற மாதிரி கையில் ப்ரேஸ்லெட் அண்ட் ஆல்சோ ஒன் கையில் வாட்ச் போட்டாச்சு. ஸோ நம்மளோட மேக்கப் ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இருக்கான் எப்போ போல் அவன் எங்கள் கூடயே தான் இருப்பான்னு சொல்லியிருக்கேன் முன்னாடி வீடியோஸில். ஸோ அவங்க கூடயும் நாங்கள் அப்படியே விளையாடிட்டு இருந்தோம். ஸோ தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம சர்ச் ஸ்ட்ரீட் தான் போயிருந்தோம். அங்கே யூஸ்வலாகவே ஒரு வைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் சாட்டர்டே சண்டேனா சொல்லவே வேண்டாம், நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த வைப் கூட நம்மளும் செட் ஆகி அங்கே போய் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் பார்க்க தான் போகிறோம். அண்ட் ஆல்சோ நமக்கு ஏதாவது வேணும்னா வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நைட் ரைட் அது இன்னும் பெங்களூரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைமேட் நீங்கள் இப்போ பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி தான் கிளைமேட்டாக இருக்கும், சில்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஹாப்பியாக அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்க நாங்கள் பாதி தூரமே ரீச் ஆகிட்டோம். சர்ச் ஸ்ட்ரீட்குள்ளேயும் வந்தாச்சு. இப்படி தான் இருக்கும் சர்ச் ஸ்ட்ரீட். நீங்கள் மேக்ஸிமம் பெங்களூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், உங்கள் ஸ்பாட் தெரியாமல் இருந்திருக்கவே இருக்காது. ஸோ நாங்கள் நைட் டைம் போயிருந்தோம். ஸோ நைட் டைம் இன்னுமே சூப்பராக இருக்கும். லைக் வைப் எல்லாமே செட்டாக செம்ம ஹாப்பியாக எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நடக்கிறது, ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நம்மளும் அங்கே இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். பெங்களூரில் வந்து ஷாப்பிங்குன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் இந்த ஒரு சர்ச் ஸ்ட்ரீட்டும் கூட. இங்கே நிறையா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ண முடியும். உங்களுக்கு ரோட் சைட்லேயே எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் அசசரிஸ், ஆர்னமெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் சீப்பாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ், அதுக்கப்புறம் இவ என்ன சொல்லணும், நீங்கள் நிறையாவே அங்கே அப்படி நீங்கள் நடந்து போகும்போதே பார்க்க முடியும். எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு மார்க்கெட் மாதிரி இருந்தது. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் என்டர் ஆயிருந்தோம். அங்கே வந்து இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்டில்ஸ், ஸ்லிப்பர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட கராச்சி மாடல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நல்லாயிருக்கும். எல்லா யூனிக் கலெக்ஷன்ஸாக வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ரூமை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேண்டீஸ் எல்லாம் இருக்குது. நம்ம 90s கிஸ் கேண்டீஸ் எல்லாம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதோடதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ஃபாலோட் பை சாரீஸ், குர்தாஸ் இதெல்லாமே அங்கே இருந்தது. அண்ட் ஆல்சோ குட்டி குட்டி ஹேண்ட் கிராஃப்டட் மெட்டீரியல்ஸும் இருந்துச்சு. இதெல்லாம் உங்கள் வீட்டில் ஷோகேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த மேக்னெட் கைண்ட் ஆஃப் லவ். கேர்ள்ஸ்க்குனாலே இயர்ரிங்ஸ் இந்த மாதிரிலாம் ரொம்பவே க்ரஷ்ஷாக இருக்கும் அது மேலே. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துலேயே நான் ரொம்ப நேரம் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு எப்பவும் போல் இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தா அதில் பானிபூரினா விட்டு வைக்கவே மாட்டோம். எனக்கு பானிபூரினா ரொம்ப க்ரேஸ். ஸோ அங்கேயும் வந்து நின்னாச்சு. ஸோ பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ரெடியாக நின்றுட்டுருக்கேன். அவங்க எப்படா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோடய பானிபூரி கையில் கிடச்சிருச்சு. நானும் அங்கே இருக்கிற 7 டைப்ஸ் ஆஃப் பானியை ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய ஃபேவரட்டான பானிபூரியை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்களும் ஒரு பானிபூரி லவர் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு தெரியும் நீங்களும் ஒரு பானிபூரி லவர் தான் சொல்லிவிட்டு. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்லேயே சொல்லிடுங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்பாட்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது ஃபோட்டோ செஷன் மாதிரி பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். லைக் ஒவ்வொரு ஏரியாவும் சீனிக் மாதிரி தான் இருந்தது. நம்ம நின்றுட்டு எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி அந்த ஸ்பாட்டே ஒரு வைபிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரேஸ்லெட்ஸ், அதுக்கப்புறம்
ஹேர் அசசரிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே காட்டிட்டு உங்களுக்கு வந்திருக்கேன். அப்புறம் இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் எப்படின்னா நீங்கள் வீட்டில் வாலில் மாட்டிக்கலாம். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலி நிறையா ஃபிலிம் போஸ்டர்ஸும் இருந்தது அண்ட் ஆல்சோ லைக் ரிட்டர்ன்லையும் எழுதியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறக்கு. இங்கே மேலெல்லாம் ரெஸ்டோ பார்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அங்கேயும் பீப்புள் வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லையா, மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே மேக்ஸிமம் வந்தவங்க எல்லாருமே நம்மள மாதிரி ஒரு டீனேஜர்ஸ் அண்ட் ஆல்சோ ஒர்க் போயிட்டு வரவங்க தான். அவ்வளோ ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு பிளேஸாக தான் இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா எல்லாமே மறந்துட்டு அங்கே நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இஃப் யூ வாண்டட் டு ட்ரை ஃபார் அ த்ரிஃப்ட் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டைல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இது அஃபோர்டபுள் ரேட்டுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ சைட்லேயே இப்போது நீங்கள் எங்கேயாவது பிக்னிக் போகணும், இல்லை ஒரு எங்கேயாவது வெளியே போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வந்து பார்த்தாலே போதும், உங்களுக்கு மறந்து போன ஐட்டம்ஸ் கூட வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு நிறையா இருக்கும். லைக் சின்ன சின்னதாக நான் சொல்கிறேன், சன் கிளாஸஸ், ஹேட்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அது கூட கவர் பண்ண முடியும் இங்கே வந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு சொல்லவே வேணாம், அந்தந்த இடத்துல எல்லாமே இருந்துச்சு. லைக் மோமோஸ், ஃபிங்கர் சிப்ஸ், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ், பர்கர்ஸ், அதுக்கப்புறம் காஃபி, இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வர வழியில் இதுவுமே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஃப்ரைஸ் நினைக்கிறையா அது சாப்பிட்டுட்டோம். அதையும் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக அங்கேருந்து நடந்து போயிட்டுருந்தோம். பிகாஸ் இது கவர் பண்ணுறக்கே ரொம்ப லேட் ஆகும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரோட் டு த எண்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாகவே இருக்கும். நல்லா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி சைடில் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதை எங்களுக்கு கவர் பண்ணுறக்கே டைம் கரெக்டாக இருந்தது. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைட் சாப்பிட்டுட்டு இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்தது சீக்கிரமாக வந்துட்டோம். பட் இருந்தாலுமே எங்களுக்கு டைம் போனதே தெரியல. ரொம்ப லேட்டாக தான் இங்கேருந்து கிளம்புன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒன்று யூனிக்காக கவனிச்சுட்டு நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போகிறக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்து நாங்கள் ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி, போகிற வழியில் மறுபடியும் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு லெசி பாருக்கு தான் வந்திருந்தோம். அது ஒரு நார்மலாக ஒரு கேஃப் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அங்கே வந்து எனக்கு பிடிச்சிருந்த ஒரு காஃபி ஷேக்ஸ் வாங்கி நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிகாஸ் வெளியே போயிட்டு வந்தாலே நமக்கு வந்து வீட்டுக்கு போய் ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுமே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதனால் நாங்கள் இங்கேயே மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே நிறையா சாப்பிட்டோம். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு. ஸோ இங்கேயும் வந்து கொஞ்சம் ஏதாவது குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறதுலே டைம் போனது தெரியல. நம்ம மண்டே டு ஃப்ரைடேயில் பார்க்குற ஹெக்டிக்கான டைமை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கிடைக்கும்போது ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.